இந்தியா கோவில்களின் நாடு. ஆனால் அவற்றில் சில கோவில்கள் தான் அறிவியலையும் இயற்கையையும் மீறி நிற்கின்றன. பாலகனைப் போல பிரசாதத்தை அருந்தும் தெய்வம், அலைகளை கட்டுப்படுத்தும் கடல்கள், என்றும் திறக்கக்கூடாத மர்ம களஞ்சியங்கள். இவை அனைத்தும் நம்மை நம்பிக்கைக்கும் நிஜத்திற்கும் இடையில் சிக்க வைத்து விடுகின்றன. நாம் வணங்கும் அந்த இலைகள் உண்மையில் உயிரோடு இருந்தால், அவை நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால், தெய்வம் ஒரு கற்பனை அல்ல, ஆனால் சக்தி என்று நிரூபிக்க காத்திருந்தார். இன்று இந்த வீடியோவில் இந்தியாவின் 10 மர்மமான கோவில்களை காணப்போகின்றோம். கோவில் 10. பானகல நரசிம்மர் கோவில், ஆந்திர பிரதேசம். ஒரு கோவில் உண்டு. அங்கு தெய்வம் உண்மையில் பிரசாதத்தை அருந்துகிறாராம். இங்கு பக்தர்கள் பானகம் என்று அழைக்கப்படும் வெள்ளச்சாறு சங்கு வழியாக நரசிம்மரின் வாயில் ஊற்றுகிறார்கள். அந்த கணத்தில் உள்ளிருந்து குலுக்கி குடிக்கும் சத்தம் கேட்கிறது. அது மெல்ல மெல்ல மங்கும் போது அர்ச்சகர் நிறுத்துகிறார். ஏனெனில் நரசிம்மர் போதுமானதாக அருந்திவிட்டார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் வியப்பானது என்ன தெரியுமா? வெள்ளம் இருக்கும் இடமெல்லாம் எறும்புகள் கூடுகின்றன. ஆனால் அந்த கோவிலில் ஒரு எறும்பு கூட இல்லை. பானகத்தின் பாதி திரும்ப வெளியில் வந்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது கோவிலின் ஒளியியல் மர்மமா, அல்லது கல்லின் உள்ளே இன்னும் உயிருடன் இருக்கும் நரசிம்மரின் சுவாசமா? கோவில் 9. ஜெகநாதர் கோவில், ஒடிசா. பூரி ஜெகநாதர் கோவில் இந்தியாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. அங்கு உள்ள மர்ம சிலையின் உள்ளே கிருஷ்ணரின் உண்மையான இதயம் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய கோவில் சமையலறை இங்குதான் உள்ளது. பாத்திரங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சமைக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? மேலே இருக்கும் பாத்திரம் முதலில் வெந்து விடுகிறது. மேலும் கோவிலின் கொடி எப்போதும் காற்றின் திசைக்கு எதிராகவே பறக்கிறது. அது மட்டுமல்ல, கோவிலின் மேல் ஒரு பறவையும் பறந்து செல்லாது. இது சற்றும் சாத்தியக்கூறா, அல்லது ஜெகநாதர் தான் இயற்கையின் விதிகளை மறுபடி எழுதுகிறாரா? கோவில் 8. சன்னகிரி பகவதி கோவில், கேரளா. இந்த கோவிலில் பக்தர்கள் ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல, பிசாசு, சாபம், மனக்குழப்பம் ஆகியவற்றிலும் விடுபடுவதற்கும் வருகிறார்கள். பகலில் மகாலட்சுமி, ஆனால் இரவில் கோபமுற்று பத்திரகாளியாக அருள் புரிகிறார். பிசாசால் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலின் புனித மரத்தில் இரும்பு ஆணிகளை அடித்து குணமடைந்ததாக சொல்கிறார்கள். இன்னும் வியப்பானது குரி பூஜை. இரவு 8:45க்கு பக்தர்கள் நம்புகிறார்கள் காளி தனது அறிவாளை கோவில் குளத்தில் கழுவுகிறாள் என்று. அந்த கணத்தில் முழு குளமும் சிவப்பு ஒளியில் பளபளக்கிறது. இது மனநிலை பிரம்மையா, அல்லது இன்னும் கோபக்கண்களுடன் நடமாடும் காளியின் சான்றா? கோவில் 7. மகா காளேஸ்வரர் கோவில், மத்திய பிரதேசம். உஜ்ஜயினியில் அரசர்கள் வந்து சென்றும் போகிறார்கள். ஆனால் உண்மையான ராஜா ஒருவரே, மகா காளேஸ்வரர், மகாராஜா சிவபெருமான். இங்கு இருக்கும் ஜோதிலிங்கம் காலத்தின் அதிபதியாக வணங்கப்படுகிறது. கதைகளில் சொல்லப்படுகிறது, யார் ஒருவரையும் உஜ்ஜயினியில் இரவு தங்கினாலும் அவர்களின் அதிகாரம் போய்விடும் என்று. ஏனெனில் இங்கு ஒரே ஒருவரை ஆள்கிறார், மகாகால். ஒவ்வொரு காலை நடைபெறும் பஸ்ம ஆராத்தி, எரிந்த சாம்பலால் சிவனுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. செய்தி தெளிவாக இருக்கிறது, வாழ்க்கை தற்காலிகம், ஆனால் காலத்தின் ராஜா என்றும் எம் மீது கண்காணிக்கிறார் என்று. கோவில் 6. ராமேஸ்வரம் கோவில், தமிழ்நாடு. இந்தியாவின் தெற்கு முனையில் ராமநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இங்கேயே ராமர் லங்கைக்கு செல்லும் முன் சிவனை பூஜித்தார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய மர்மம் அக்னி தீர்த்தத்தில். அது வங்கக்கடலின் ஒரு பகுதிதான். ஆனாலும் அங்கு அலைகள் எழவே எழவில்லை. புராணம் சொல்கிறது, ஒரு காலத்தில் அலைகள் பக்தர்களை தொந்தரவு செய்த போது ராமர் அவற்றை அமைதியாக இருக்க சொன்னார் என்று. அதன் பிறகு அந்த கடல் என்றும் அமைதியாவே இருக்கிறது. இது புவியியல் அதிசயமா, அல்லது ராமரின் கட்டளைக்கு இன்னும் கீழ்ப்படிந்து நிற்கும் கடலா? கோவில் 5. சனி சிங்கனூர், மகாராஷ்டிரா. இங்கே வீடுகளுக்கு கதவே இல்லை, வங்கிகளுக்கு பூட்டுக்களே இல்லை, ஆனால் திருட்டு என்ற வார்த்தையே இல்லை. ஏனெனில் இங்கு சனி பகவான் உடனே குற்றவாளியை தண்டிப்பார் என்று நம்பப்படுகிறது. வீடுகள் எல்லாம் கதவில்லாமல் திறந்த வாசல்களுடன், மற்றும் கதைகளில் திருட முயன்றவர்கள் நோய், அழிவு அல்லது மரணம் என்ற துன்பங்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இது உண்மையிலேயே தெய்வத்தின் கண்காணிப்பா, அல்லது நம்பிக்கையால் குற்றமே இல்லாத அரிய சமுதாயமா? கோவில் 4. திருமலை வெங்கடேஸ்வரர் கோவில், ஆந்திர பிரதேசம். உலகின் மிக அதிகம் தரிசிக்கப்படும் கோவில்களில் ஒன்று. ஆனால் மர்மங்கள் இன்னும் நிறைய உள்ளன. இங்குள்ள விஷ்ணு சிலை உயிரோடு இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அவரது தலைமுடி மென்மையாகவும் ஒருபோதும் சிக்காமலும் உதிராமலும் இருக்கிறது. அவரது உடல் எப்போதும் சூடாகவே இருக்கிறது. அச்சர்கள் சொல்வது போல் அருகில் நின்றால் உயிரோடு இருக்கும் மனிதரின் வெப்பம் போல் உணர முடிகிறது. இது பண்டைய தந்திர அறிவியலா, அல்லது உண்மையிலேயே கல்லின் உள்ளே வாழும் விஷ்ணுவா? கோவில் 3. நிதிவன் கோவில், உத்தரப்பிரதேசம். விருந்தாவனில் உள்ள நிதிவன் கோவில் சூரியன் மறைந்த பிறகு பூட்டப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் அங்கு ஒவ்வொரு இரவும் கிருஷ்ணர், ராதை மற்றும் கோபிகைகள் நடனம் ஆடுவதாக நம்பப்படுகிறது. அங்குள்ள மரங்கள் அனைத்தும் வளைந்து ஒன்றோடு ஒன்று சுருண்டு இருக்கும், நடனம் ஆடும் கோபிகைகள் போல. ஒவ்வொரு இரவும் அர்ச்சகர் படுக்கை, இனிப்புகள், தண்ணீர் எல்லாம் வைக்கிறார். காலை வந்தால் இனிப்புகள் சற்றே சாப்பிடப்பட்டிருக்கும். யாரும் அந்த நடனத்தை பார்க்க முடியாது. முயன்றால் குருடாகவும் செவிடாகவும் ஆகிவிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இரவு முழுவதும் புல்லாங்குழல் சத்தமும் கால்மணியின் ஒளியும் கேட்கும். இது புராண கதைதானா, அல்லது இன்னும் உயிரோடு இருக்கும் கிருஷ்ணனின் காதல் தானா? கோவில் 2. அமர்நாத் குகை கோவில், ஜம்மு காஷ்மீர். இமயமலையின் உச்சியில் அமர்நாத் குகை உள்ளது.
இங்குள்ள பனிச்சிவலிங்கம் சந்திரனின் வளர்ச்சிக்கும் தேய்வுக்கும் ஏற்ப உருமாறி வருகிறது. ஆனால் அதைவிட மர்மமானது குகையின் உள்ளே 2 புறாக்கள் எப்போதும் இருக்கின்றன. அந்த குளிர்ச்சியான சூழலில் வாழ்க்கையே சாத்தியமில்லாத நிலையில் அவை உயிரோடு இருக்கின்றன. பக்தர்கள் நம்புகிறார்கள் இது உண்மையில் அமரத்துவத்தின் ரகசியத்தை கேட்ட சிவபார்வதியின் உருவங்களே என்று. கோவில் 1 பத்மநாத சுவாமி கோவில், கேரளா. உலகின் மிகவும் மர்மமிக்க கோவில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி கோவில். இதுவே உலகின் முதலாவது செல்வச் செழிப்புள்ள கோவில் என்று நம்பப்படுகிறது. இது உலகின் செல்வந்த கோவில் மட்டுமல்ல, அதே சமயம் மிக தடை செய்யப்பட்ட மிகவும் மர்மமுள்ள கோவிலும் ஆகும். அதன் அடியில் கோடிக்கணக்கான செல்வம், பொன், வைரம், தொன்மையான பொருட்கள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அறை பி ஒருபோதும் திறக்கப்பட்டதில்லை. அது நாகபந்தம் என்ற சாபத்தால் பூட்டப்பட்டுள்ளதாகவும் தெய்வீக ஆவிகள் காக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கதவுக்கு கைப்பிடிகள் எதுவும் இல்லை. புராணங்கள் எச்சரிக்கின்றன அது வலுக்கட்டாயமாக திறக்கப்பட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று. இன்று வரை அந்த கதவு அசையவே இல்லை. அதை திறக்க மனித சக்தியால் முடியாது, மந்திரங்கள் மட்டுமே திறக்க முடியும் என்று அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். இது வெறும் செல்வ களஞ்சியமா அல்லது பிரபஞ்ச சக்திகளுடனான ஒரு கதவா? அலைகள் அமைதிப்படுத்திய கடல்கள், உயிரோடு இருக்கும் சிலைகள், என்றும் திறக்கக்கூடாத களஞ்சியங்கள். இந்தியாவின் கோவில்கள் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் நம்பிக்கையும் மர்மமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. சிலர் இவற்றை புராணம் என்று கூறுவர், சிலர் மூடநம்பிக்கை என்று தழுவுவர். ஆனால் உண்மையில் இவை இன்னும் வெளிப்பட காத்திருக்கும் மறைந்த உண்மைகளே. ஒவ்வொரு கோவிலும் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்துள்ளது. அது தெய்வீகத்தை நீங்கள் காணும் விதத்தை என்றென்றும் மாற்றிவிடும். எந்த கோவில் உங்களை அதிகம் வியக்க வைத்தது? இவை தெய்வீக அதிசயங்களா அல்லது பண்டைய அறிவியலின் ரகசியங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதியவும். பதில் கோவிலில் இல்லை, உங்கள் இதயத்தில் துடிக்கும் நம்பிக்கையில் தான் உள்ளது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். இன்னுமொரு மர்மமான கோவிலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.